ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மொத்தம் 31 நாட்கள், அதாவது ஆடி 16ஆம் தேதி முதல் ஆவணி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். 8/8/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பராக இருக்கார். எந்த ஒரு ராசிநாதனும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அற்புதமான பலன்களை தருவார்கள். ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் அப்கோர்ஸ் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. குரு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். 4இல் ராகு பகவான் இருக்கார். குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பர். 5ல் சனி இருக்கு, இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதாலும் முன்வீட்டு பலனை தருவார். அப்போ 4இல் இருப்பதாக ஒரு ஐதீகம். 4ஆம் இடம் என்பது அர்த்தாசிரம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சில சங்கடங்களை சனி பகவான் தருவார். அவர் தொழில் ரீதியாக தரலாம். இதனால் வரைக்கும் நல்லா தாங்க போச்சு, என்னங்காச்சு இப்போ திடீர்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்துலேயும் ஒரு மந்தத்தன்மை, தொழிலில் ஒரு தடை இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அங்கே ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கும். இப்படி சின்ன சின்ன லிட்டிகேஷன் நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. பாருங்கள், முதல்ல ராசிக்கு 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்க போகுதுன்னு சொன்னால், அப்போ 10ஆம் இடம் வெயிட்டாக இருக்கணும் இல்லையா? தொழில் சிறப்பாக இருந்தால் தானேங்க உங்களுக்கு மற்ற விஷயங்கள் லாபம் நிறைய வரும். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் 15 தேதி வரைக்கும் சூரியன். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் சூரியன். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஆனந்தமான ஒரு மாதம். ஏன்னா 10 தொழில் ஸ்தானாதிபதி, உத்தியோக ஸ்தானாதிபதி ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால், அப்போ உத்தியோகத்தில் நல்லது நடக்க போகுது, தொழிலையும் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு தானே அர்த்தங்க. அதனால லாஜிக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது குரு 2ஆம் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தன பிராப்தி உண்டு. நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டப் போகிறது. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிக்க போகிறாங்க. மற்றபடி 10ல் சூரியன் அதாவது ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு வரார். 15 நாள் சஞ்சாரம் செய்கிறார் என்று சொன்னால்,
இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள், அதிலும் குறிப்பாக ஏன்னா சூரியன் அரசுக்காரகன் இல்லையா, அப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், செவ்வாய் என்னுடைய ஆதிக்கத்தை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுலேயும் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. செங்கல், மணல், ஜல்லி, ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவு, ரசாயனத்துறையில் பணியாற்றுபவர்கள், மெடிக்கல் ஃபீல்டு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். 10 வலிமை பெறுகிறான் என்று சொன்னால் அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு. அப்பா எப்பப்பா கிடைக்கும்லாம் வெயிட் பண்ணேன், பதவி கிடச்சிச்சு. பதவி கிடச்சிச்சின்னா சந்தோஷம் இல்லை, கௌரவம் ஆச்சுங்க உங்களுக்கு. ஆஃபீஸில் வந்து சாதாரண கிளர்க்காக இருந்தவர் ப்ரமோஷன் ஆகி சூப்பரண்ட் ஆகிறீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? அதுபோல் பதவி உயர்வு வந்தால் அலுவலகத்தில் மட்டும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயராது, சென்றவிடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ஒரு சிலர் படித்து முடித்த இளைஞர்கள் அரசு வேலைக்காகவோ இல்லை தனியார் துறைக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். பண வரவு இருக்குங்க, கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ரொம்ப சிறப்பான மாதம். பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறது, பணமழை பொழிய போகிறது. பணமழை பொழிஞ்சாலே உங்களுக்கு சந்தோஷம் தானேங்க. குடும்பத்தில் தேனாறு பாலாறு ஓடும் இல்லையா? சரி, அடுத்தது 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம், வீடு வண்டி வாகனம் ஸ்தானம். அந்த இடத்துல ராகு இருக்கிறது மைனஸ் தான். ஆனால் குரு பார்க்கறது ப்ளஸ்ஸு. அப்போ குரு பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி நல்லா கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். மற்றபடி பூர்வீகம், அதாவது 5ல் சனி இருக்குது ஆனால் வக்ரமாக இருக்குது. சிலருக்கு பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இல்லை படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருங்க. இந்த சீட்டாட்டம், ஏசி, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் செய்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் விட்டுருங்க, தள்ளி வைங்க. ஏன்னா உங்கள் கை காசு போயிடும், அதை தாண்டி உங்களுக்கு சந்தோஷம் போயிடும். அதனால் இந்த மாதம் 5 சனி வக்ரம் பெறுவதால் நிச்சயமாக சரியில்லாத சூழல். இந்த ரேசி, லாட்ரி இதெல்லாம் சரியாக அமையாது. டைம் இஸ் அ ஃபேக்டர். டைம் நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு சரியாக இருக்கும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்து சனி பார்க்குறாரு. இப்போ குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் 7ஆம் இடத்து சனி பார்க்குறாருன்னா கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நண்பர்கள் நல்லது பண்ணுறேன்னு வருவாங்க, ஆனால் அது கெடுதலாக மாறும். கொஞ்சம் டக்குன்னு டென்ஷன் ஆகிடாதீங்க, விட்டு கொடுங்க. நண்பர்கள் இல்லையா? அடுத்தது கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்க மாட்டாங்க. கூட்டுத்தொழில் சரியாக அமையாது, போகாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வரா கடன்கள்லாம் வசூலாகும். உங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இவங்கெல்லாம் எங்கே தரப்போகிறாங்கன்னு அதெல்லாம் தூக்கி போட்டிருப்பீங்க, அதில் அக்கௌண்ட்டே இல்லைன்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தேடி வந்து என்னங்க நான் எவ்வளோ தரணுங்கன்னு கொண்டாந்து கொடுப்பாங்க. பெரிய ஒரு திருப்பு முனையான ஒரு மாதம். தொலைந்து போன பொருட்கள் உங்கள் கைக்கு திரும்ப வரும். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் 7க்குடையவன் 7க்கு 8 2 8ல் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். அவங்க அனுசரணையாக இருப்பாங்க, அவங்களால அனுகூலம். அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதில் ஒரு சந்தோஷம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய இல்லை பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய நிலை ஏற்படும், அதில் ஒரு சந்தோஷம்.
இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் நிச்சயமாக உண்டு. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். இப்போ அரசாங்கத்தில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, இல்லை லோன் வாங்க போகிறீங்க, எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் சென்றாலும் அது சட்டுப்பட்டு முடியும், நல்ல சந்தோஷமாக செய்வீங்க. ராசிநாதன் 11ல் இருக்கார். அதாவது அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக கூட இது அமையும். ஏன்னா வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் கடை கண்ணி வச்சுருக்கிறீங்க, வீடு படுகொலி விட்டுருக்கீங்க, அதெல்லாம் வருமானம் வருது அப்படின்னா 11ல் செவ்வாய்னா இப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலம், நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க. சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்க போகிறது. 12ல் குரு பார்வை இருக்குது 12ஆம் இடம் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவீங்க. ஆன்மீக பயணம் கூட ஒரு சிலர் சென்று வர முடியும், இல்லை இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வரலாம். எப்படி சென்றாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த ராசி அன்பர்களுக்கு 18, 19, 20 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மகாலட்சுமியை போற்றுங்கள். உங்களுக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஜோதிடர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், வழக்கறிஞர்களாகட்டும், உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு செல்வாக்கு உயரப் போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.